ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சேலம் புனிதாஸ் ரெசிபீஸ். பாருங்க, பருப்பு தண்ணி ரசத்துக்காக எடுத்துக்கலாம். நம்ம ரசத்துக்காக பாத்திரத்தில் நல்லா சூடாக இருக்கிறப்ப வடிகட்டிக்கலாம். தக்காளியை சின்ன சின்னதாக கட் பண்ணி தண்ணியில் சேர்த்துக்கலாம். கூடவே 4-5 பூண்டை தட்டிக்கலாம். பெருங்காயத்தூள் கொஞ்சம் தாராளமாகவே சேர்த்துக்கலாம். கூடவே கொஞ்சம் கொத்தமல்லி தழை சேர்த்து கொஞ்சம் நேரம் இருக்கட்டும். நம்ம இதை கையாலேயே பசைஞ்சுக்கணுங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சர்க்கரை சேர்த்துக்கலாம். கூடவே நம்ம எஸ்பிஆர் ஹோம்மேட் மசாலாவோட ரசப்பொடி அரைச்சி வச்சிருக்கிற புளி தண்ணியை சேர்த்துக்கலாம். கடுகுளுத்த பருப்பு, தட்டுன பூண்டு, ஒரே ஒரு பச்சை மிளகாய், 2 வரமிளகாய், கூடவே கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். ரெடி பண்ணால் ரசத்தை சேர்த்துக்கலாம். நல்லா கொதிச்சு வருது. இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். கம கமன்னு தெருவே மணக்கிற மாதிரி நம்ம வீட்டு ரசம் ரெடி ஆயிடுச்சுங்க. நீங்களும் இதே மாதிரியே செய்யுங்க. உங்களுக்கும் சூப்பரான ரசம் கிடைக்கும். தேங்க்யூ.